clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. தற்போது நமது இணைப்பில் பத்திரிகையாளர் திருமிகு பிரியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்றைய பாமகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பாலானோர் பங்கேற்கவில்லை. அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்காத நிலையில அது குறித்து ராமதாஸ் அவர்களிடம் கேள்வியும் முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு மாநாட்டு களைப்பா இருக்கலாம், அல்லது புறப்பட்டிருக்கலாம், இல்ல வந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பதில தான் குறிப்பிட்டாரு. குறிப்பா அவர் பேசும்போது அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டு பேசினாரு. கோஷ்டி மோதல்லாம் இல்ல அப்படின்னு குறிப்பிட்டாரு. உங்களோட முதற்கட்ட பார்வை. பாமகவை பொறுத்தமட்டில் பாத்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அந்த மூந்தன் அப்பாயின்மெண்ட்ல இருந்ததை நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் 2 பெரிய கூட்டங்களை அவங்க சேர்ந்து நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மாபெரும் கூட்டமாக அந்த சித்ரா முழு நிலவு மாநாடு அவங்க நடத்தினாங்க. அப்படி நடத்தின போது கட்சிக்காரர்கள் பெரிய உற்சாகத்தோடு அதில் கலந்து கொண்டாங்க. கட்சி தேர்தலை நோக்கி போகும்போது ஒரு வலுவான கூட்டணியில் இணைக்க ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த கட்சிக்காரர்கள் திரண்டு வந்தார்கள். ஆக்சுவலா ஆனா அந்த கூட்டத்தை முழுக்க முழுக்க அந்த மாநாட்டை முழுக்க முழுக்க ஏற்பாடு பண்ணது டாக்டர் அன்புமணி அவர்கள் தான் ஏற்பாடு பண்ணாங்க. 3 மாத காலம் அதற்காக அலைந்து திரிந்து மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் மாநாட்டில் பேசிய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாமல் அவர் கடந்து சென்றார் என்பது கட்சிக்காரர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கிய ஒரு விஷயம், மன அழுத்தத்தை உண்டாக்கிய ஒரு விஷயம். அதனால்தான் அவங்க உடனே பதிவு போட்டாங்க சமூக வலைத்தளங்கள்ல, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பதிவு போட்டார்கள். அதாவது கட்சிக்காரர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, 2-3 வருட காலமாக அவர் தலைவராக இருக்கிறார், அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க, அவர் பின்னாடி நாங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம், நீங்க அன்றாட அலுவலர்களில் தலையிடாமல் நீங்க அவ்வப்போது வழிகாட்டியாக இருந்து கொள்வது நல்லது, அவர்கிட்ட முழு சுதந்திரம் அன்புமணி கொடுக்கணுன்றதான் கட்சிக்காரர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் தினசரி அலுவலர்களில் தலையிட்டு செயல்பாடுகளில் தலையிடும் போது அன்புமணி அவர்கள் தொடர்ந்து செயல்பட முடியாமல் ஒரு நிலை உண்டாகிறது. ஸோ அதனால கட்சிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு கூட மாநாட்டுக்கு இன்னைக்கு இந்த மாவட்ட செயலாளர் மாநாட்டுக்கு வராததுக்கு காரணம் பெரும்பாலும் அன்புமணியின் பின்னால் இருக்கிறார்கள். கட்சி தேர்தல் நோக்கி போகும்போது இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு என்பது கட்சிக்காரர்கள் மத்தியில் உற்சாகத்தை இழக்கிற ஒரு விஷயமா இருக்கு. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எதற்காக இந்த மாதிரி இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபடுகிறார் அப்படின்னு அவர் மேல் பெரிய மதிப்பு இருந்தால் கூட எதற்காக அவர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார் என்பதுதான் கட்சிக்காரர்களின் கேள்வியாக இருக்கிறது. ஸோ இதை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உணர்ந்து கொண்டு டாக்டர் அன்புமணிக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கட்சிக்காரர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த மாநாடோட வெற்றியை இந்த மாதிரியான உரசல்கள் ரொம்ப பின்னுக்கு கொண்டு போய்விடும் என்பது அவர்கள் கருத்தாக வருத்தத்துடன் சொல்லும் ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேர்தலை எதிர்கொள்றதுக்கு கட்சி பலமா இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம கட்சியை இன்னும் பலப்படுத்தும் விதமா பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படணும்னு குறிப்பிட்டீங்க. இதே நிலை நீடித்தால் கட்சி பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு முன்னாடியே பேசினவர் ஷாம் சார் குறிப்பிட்டிருந்தாரு. இப்ப நீங்களும் அதை தான் சொன்னீங்க. இதே சூழலை தடுக்கிறதுக்கு கட்சியை இணக்கமான ஒரு சூழலை நோக்கி கொண்டு போறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது இந்தியாவில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள்ல பாத்தீங்கன்னா, அந்த மூத்த தலைவர்கள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டு அவர்கள் ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் நீங்க அதை பார்க்கலாம். நீங்க அது போல சூழல் தான் இப்ப பாமகவுக்கும் வந்திருக்கு. அன்புமணிக்கே அவர் பொறுப்பை கொடுத்துட்டார், தலைவர் இந்த பொறுப்பை கொடுத்துட்டார். இன்னைக்கு வரையும் தேர்தல் கமிஷன்ல அவர் தான் தலைவரா இருக்காரு. அவரு அப்படி பதிவுகளின்படி அவர் தான் தலைவரா இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவ்வப்போது வழிகாட்டி என்ற லெவல்ல நீங்க அவருக்கு ஆலோசனை சொன்னாலே மட்டுமே அதுவே ஒரு சரியான ஒரு பொருத்தமான ஒரு விஷயமா இருக்குமே தவிர, நான் நிறுவனர், நான் வைத்ததுதான் சட்டம், நான் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவேன் போன்ற விஷயங்கள் அது அவர் என்ன டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமகவின் வளர்ச்சிக்கு ரொம்ப கடினமாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து உழைத்து வந்திருக்கிறார். அவரால் தான் இந்த கட்சி ஒரு 6% ஓட்டை பெற்றிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் மீது கட்சிக்காரர்கள் பெரிய மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பதிலும் பெரிய சந்தேகம் கிடையாது. ஆனால் பொறுப்பை ஒருவரிடம் ஒப்படைத்த பிறகு நீங்கள் தினசரி அலுவலர்களில் தலையிட்டு, நியமனங்களில் தலையிட்டு, நீங்கள் உங்களுடைய ஆசைகளை அல்லது உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் திரிக்க முற்பட்டால் அது கட்சிக்கு ஒரு நலன் பயக்கிற நன்மை பயக்கிற ஒரு விஷயமா அது அமையாது. அதுதான் கட்சிக்காரர்கள் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. அதனால நான் ஒரே ஒரு விஷயம் தான் கட்சிக்காரர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வழிகாட்டியாக மட்டும் இருந்து கொண்டு அன்புமணிக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அது கூட்டணி அமைப்பது உட்பட எல்லா விஷயத்திலும் அன்புமணிக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவர் அடுத்த தலைமுறைக்கு அவர் கட்சியை கொண்டு செல்ல வேண்டிய நிலையில இருக்காரு அவரு. அதனால இந்த உண்மையை உணர்ந்து, தனக்கு வயதாகிவிட்டது இந்த உண்மையை உணர்ந்து, பொறுப்பை ஒப்படைத்ததை முழுமையாக ஒப்படைத்து அவரை சுதந்திரமாக செயல்பட வைக்க வேண்டும் என்பதுதான் கட்சிக்காரர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுதான் கட்சிக்கும் நல்லது என்பது கட்சிக்காரர்களின் கருத்தாக இருக்கிறது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத இணைப்பு வாயிலாக தெரிவித்ததற்கு நன்றி சார்.
Big clubhouse, tiny living room. More common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.